எல்லாரும் மதத்தில் இருக்கனால நான் சொல்றேன் வந்து மதத்தை ஒரு அளவோடு எடுத்துக்கங்க, ரொம்ப எல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. எத்தனை பேர் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறீங்க? இருக்கீங்களா? இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா இப்ப இங்கெல்லாம் நம்ம வந்து மெச்சூர் பீப்புள். பைபிளில் சொல்லி இருக்கிறபடி கிரியேஷன் நடக்கல. இட்ஸ் a கிரியேஷன் ஸ்டோரி, ரைட்டுங்களா? இப்ப எங்களுக்கு படிச்சு தர்றப்பவே இதை நீங்க புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து ஜனங்களுக்கு போய் சொல்லாதீங்க, ஏன்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அவங்க ஒரு சிம்பிள் ஃபெய்த்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஏதோ கடவுள் முதல் நாள் இதை படைத்தார், இரண்டாம் நாள் இதை படைத்தார், மூன்றாம் நாள் இதை படைத்தால், இப்படி எல்லாம் கிரியேஷன் நடக்கல. பட் பைபிளை எழுதுகிறவர் இந்த படைப்பிற்கு பின்னால் இறைவன் இருந்தார். He wanted to reflect that. படைப்பிற்கு பின்னால் இறைவன் இருந்தார், அதுதான் அடிப்படையை தவிர இப்படித்தான் செய்தார் என்பது புராணம் கதை. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? புராணம்ஸ் and கதைகள் has become science. That's the whole problem. That's the whole problem. Now, coming back to it, too much of religion is very bad. Very, very bad. இன்னைக்கு அது ஆயிடுச்சு. பட் திருவாசகம், ஏன் நான் வந்து இப்ப சப்போஸ் நான் RSS ரொம்ப திட்டுவேன், சாதாரணமா திட்டுறது இல்லை, நான் ஃபியர்ஸா திட்டுவேன். ஏன் திட்டுவேன்னா, 2014 50,000 கோடி சொத்து வச்சிருக்கிற அதானி வந்து 4 வருஷத்துல 1,10,000 கோடியா மாறுது. Now this is my problem. This is my problem. Okay, நீ யூபியோடயோ குஜராத்தோடய நிறுத்திக்க, இந்த ஊருக்கு ஏன் வர? காவிரி டெல்டாவுக்கு எதுக்கு வர? நீ கன்னியாகுமரி கடலுக்கு நீ எதுக்கு வர? இருக்குது இல்ல, இது ஏன் ஊரு, இது என் மூதாதையர்கள் வாழ்ந்து சுவாசித்த அவர்களுடைய நினைவுகளும் மூச்சும் உலவுகிற ஒரு நிலம். என் தலைமுறைகள், நம் தலைமுறைகள் வாழ வேண்டிய ஆள வேண்டிய ஒரு நிலம். அப்ப உங்களை கவர் பண்றதுக்கு, இந்த கொள்ளையை கவர் பண்றதுக்கு இன்னைக்கு மதத்தை கொண்டு வராங்கிறதா என்னோட வலியும் வேதனையுமே தவிர, மற்றபடி வந்து மதம் என்பது என்ன பொறுத்தவரை அளவோட வச்சுக்கோங்க. இட்ஸ் a personal belief system. எதுவும் நிரந்தரமா இருக்காது. நீங்க யாராவது 1000 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு இருக்கிற மதம் தான் இப்படி இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நம்மள மாதிரி முட்டாள்கள் வேற யாரும் கிடையாது. மாறிக்கொண்டே இருக்கும், உலகம் மாறிக்கொண்டே இருக்கும், வழிபடுகிற விதம், நம்பிக்கைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த தமிழ் மட்டும் சீரிழமை திறம்பியன்னு சொல்றோம் இல்லைங்களா, இளமை மாறாது. அந்த சீரிழமை திறம் இருப்பதற்கு காரணமே இந்த மொழிக்குள் மானுட உய்விற்கான அனைத்து அறச்சிறப்புகளும் இருக்கின்றன என்பதால் தான் தமிழ் வாழ்கிறது. அந்த தமிழின் உயர்வை நம்ம கொண்டு போய் நிறுத்தணும். அந்த ஒரு பர்பஸ் இருந்தா மட்டும்தான் இந்த அமைப்பு நம்ம வந்து வேலை செய்ய முடியும். இல்லைன்னா நிச்சயமா வேலை செய்ய முடியாது. அந்த பர்பஸோட நம்ம எல்லாரும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்.